आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. மனிதன் எதுக்கு பிறந்தான் இந்த பிறப்பின் காரணத்தை சொல்லவும் பிறப்பின் பயனை சொல்லவும் ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. காரணம்ங்கிறதும் பயன்கிறதும் ஒன்று இல்லை, ரெண்டும் வெவ்வேறு. காரணம்னால் இதனால் இது ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டதுன்னு கேள்வி கேளுங்க, ஒரு பதில் வரும், அதுதான் காரணம். எதற்காக ஏற்பட்டதுன்னு கேளுங்க, வேறொரு பதில் வரும், அதுதான் பயன். இது உங்களுக்கே தெரியுமா இல்லையோ? எதனால் ஏற்பட்டது? இந்த உபன்யாசம் எதனால் ஏற்பாடு செய்யப்பட்டது? அதுவா, ஏற்பாடு பண்ணவாளுக்கு கொஞ்சம் பொழுது நிறையா இருந்திருக்கு போல் இருக்கு, சொல்றவருக்கு அதை விட பொழுது இருக்கும் போல் இருக்கு, அதனால ஏற்பாடு பண்ணிட்டார்கள். என்ன பயனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது? வந்திருந்து கேட்பவர்களுக்கு ஆன்மீக ஞானம் வரணும் என்ற பயனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுதான் காரணம், இதுதான் பயன். எனக்கு ஜுரம் வந்திருக்கு, எது காரணம்? மழையில் நனைந்தேன். எது பயன்? தும்மிண்டே இருக்கேன். இப்படிதான் காரணம், இதுதான் பயன். அப்ப எதனால்னு கேட்டா என்ன பதில் வருதோ அதான் காரணம், எதற்காகன்னு கேட்டா என்ன பதில் வருதோ அதான் பயன். இப்ப நான் பிறந்திருக்கேனே எதனால், எதனால்னு கேட்டா பதில் வரணும் இல்லையோ? தெரியல, ஏன் பிறந்திருக்கேன்னு தெரியல. சரி, அடுத்தது எதுக்காகவான்னு சொல்லணும் சுவாமி. எதனால்னு தெரியாவிட்டா கூட போறது போ, வந்த இடத்துல எதுக்குன்னு சொல்லு, அதுவும் தெரியல. எதுக்குன்னு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். நன்னா சம்பாதிக்கணும், குடும்பம் நன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், நன்னா குழந்தைகளை பெற்றுக்கணும், சௌக்கியமா இருக்கணும்னா அதில் அப்படி திருப்தி ஏற்பட்டதா தெரியலையே. ஆனால் இன்னும் அடையணும் நீங்கள் வந்து உட்காண்டிருக்கமே, அதுலேருந்தே அது போறலேங்கிறது தெரியறது இல்லையோ? ஏதோ இன்னும் தேடுதல் இருக்கும், அந்த தேடுதல் இன்னும் முடியல. இப்போ இதை பற்றி உபனிஷத்தே சொல்லும்போது, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிஷந்தின்னு அழகான ஒரு வாக்கியம். விவிதிஷந்தி, மேலே மேலே தேடுறா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன பண்ணி தேடலாம்? யஜ்ஞம் பண்ணி தேடுறா, தானம் பண்ணி தேடுறா, தபஸ் இருந்து தேடுறா, பட்னி கடந்து தேடுறா, விரதம் இருந்து தேடுறா, எதோ பண்ணி தேடுறா. ஆனா தேடுறா. எதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? தங்களுக்கு ஏதோ ஒரு பதில் வேணும்னு தேடிட்டு இருக்கோம். அந்த தேடுதல் வேட்டை முடியவே இல்லை. அதுக்கு என்னைக்கு பதில் கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் நம்ம கல்வி முழுமை அடையும். அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த கல்வி முழுமையை அடைஞ்சுடாது. அந்த பதில் எங்க இருக்கு, எத்த தேடணும்னா ஆன்மீக கல்வியில தான் அந்த பதில் கிடைக்கும். ஏன் அதுல தான் அது இருக்கு, மற்ற கல்வியில் அது இருக்காதான்னு சொன்னால், மற்ற கல்வி தொட்டு கொண்டு விட்டு போகும் கல்வி. ஆனால் ஆன்மீக கல்வி நம்மையே பற்றிய கல்வி, நம்மோட தொடர்புடையதை பற்றிய கல்வி. ஏனைய கல்விகள் நம்மை பற்றிய கல்வி, ஆன்மீக கல்வி நம்ம பற்றியே தெரிஞ்சுக்காமல் நம்மோட தொடர்பு இருக்கிறத மட்டுமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இத்தனை நாளா இப்போ 25 ஆண்டுகளா என்னோட சம்பந்தப்பட்டதை படிச்சுட்டேன், ஆனால் நான் யாருன்னு இன்னும் படிக்கவே இல்லை. இதுவே தெரிஞ்சுக்காம எத்தத்தையோ கதை சொல்லிட்டு இருக்கல. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், பார்க்கறதுக்கு தேடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஜாதகத்தை சொன்னோம், அந்த ஊரில் அறுபத்தர் இருக்காராம், விசாரிச்சு சொல்லுங்க. நான் உடனே எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை தொலைபேசியில் கூப்பிட்டேன், அது 6 பிள்ளைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீரா? அவர் கிட்டக்கிட்டு போய் விசாரிச்சுன்னு வந்துட்டார். இப்போ நல்ல படிப்பான், நல்ல உயரமாக இருக்கார், தோள்கள்லாம் அகண்டு இருக்குது, கண்ணு பார்வையே ரொம்ப நேர்மையாக இருக்குது, நல்ல சொத்து பத்தெல்லாம் நன்னா இருக்குது, எல்லாம் சொல்லிட்டார். கடைசியில் அப்படியே விசாரிச்சுன்னு போனா, ஆனால் அவருக்கு ஹிருதயமே வேலை செய்யாதான், மூச்சு விட மாட்டாரான்ட்டார். அவன் நீ என்னென்னமோ சொன்னீரே, கடைசியில் முதலுக்கே மோசமாக போச்சேன்னா அதையே தெரிஞ்சுக்கல. இப்போ அவர் இருந்தாருங்கிறதுக்காக இத்தனை பாடு. இப்போ நான்னு தெரிஞ்சுட்டா, இன்னான்னு தெரிஞ்சுட்டா தானே இணையான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னான் இணையான்னு தமிழில் சொல்கிற மாதிரி யாரோ வாசகதோ திறந்து விட்டுட்டோம், ஒருத்தர் உட்காந்து வச்சுருந்தோம், வேற யாரோ ஒருத்தர் வந்தார், உள்ளே விட்டுருக்க கூடாது, ஆனால் நான் உட்காந்து வச்சுருந்தது திறந்து விட்டார், போய் கோச்சு பேனும் இல்லையா? சாமி இன்னார் இணையார்னு தெரியாமல் ஏன் சுவாமி திறந்து விடுறீர்? யாருன்னு தெரிஞ்சுட்டு செய்யும். அது என்னது இன்னான் இணையான்? இன்னான்னா என்ன, இணையான்னா என்ன?
இன்னான்னால் முதல் அடையாளம். ஒரு பொருளை பற்றின முதல் அடையாளம் தான் இன்னது. இணையதுங்கிறது அப்புறம். இன்னான், இணையான், இன்னாள், இணையாள், இன்னது, இணையது. அதில் இன்னது, இன்னான், இன்னாள்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது என்னது? கேள்வி என்ன வரும்? என்னது? என்னது? கடிகாரம். அதான் இன்னது. கடிகாரம்ட்டா இன்னது. எடுப்பில் வந்து இதுவா 20,000 ரூபான்னு நம்ம ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாமி அதை நான் கேட்கவே இல்லை, உங்ககிட்ட நான் என்னதுன்னு தானே அது முதல்ல கேட்டேன். அதை விட்டுட்டு 20,000ங்கிறீரே. சரி போன போகிறது. அதில் 1 2 3 4 போட்டிருக்கும்னார். அதுவும் தப்பான 1 2 3 4 புத்தகத்தில் கூட தான் போட்டிருக்கோம். 20,000 ரூபாய்க்கு அடிகை கூட தான் வாங்கலாம். அதெல்லாம் இணையது. இன்னது எது? கடிகாரம் என்று சொன்னாதான் இன்னது. அந்த இன்னதுன்னு உடனே அதுக்கு என்ன பயன் இருக்கணும்? இப்போ அதுவா சுவாமி வித்தா 20,000 ரூபா போகும்னு திருப்பி ஆரம்பிச்சாரு. அவன் இன்னதுன்னு சொன்னா என்ன வேலை செய்? ஓ, மணி காட்டும், அதை சொல்லும். அப்ப கடிகாரம்னு முதல்ல சொல்லணும். மணி காட்டுறது முக்கியமான பயன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சொல்லும், நான் இந்த நாட்டுக்கு போறச்சே வாங்கிட்டு வந்தேன், இது எங்க தாத்தா எனக்காக கொடுத்துட்டு போனது, இது வச்சுட்டு தான் நான் 25 வருஷமா உபன்யாசம் பண்ணி என்ன கதை வேணா அப்புறம் சொல்லும். முதல்ல கடிகாரம் நேரங்காட்டும்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா நாம் என்ன பண்ணிட்டோம்? இதை மட்டும் விட்டுட்டோம். இப்போ நீ யாருன்னு கேட்டா சொல்றதே இல்லை. இப்போ நீ யார்? இன்ன படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கேன், இன்ன குடும்பத்தில் இருக்கேன், இன்ன ஊர்ல இருக்கேன். நீ யார்? அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் குடும்பத்தை பத்தி, படிப்பை பற்றி, மற்றதை பத்தி போனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறப்போ. காட்டா என்ன சொல்லிடுவோம்? இதை பத்திரா அரசாங்கத்திலே எனக்கு கொடுத்துருக்கிற சான்றிதழ் இல்லையே. அந்த சான்றிதழ் எல்லாருக்கும் ஒன்னா இல்லையே. இப்போ நீ யாருன்னு கேட்டா நாம இத்தனை பேரும் தூங்குறோம், சாப்பிட்றோம், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், அழறோம், என்னென்னமோ பண்றோம், மலைஜலம் பெருக்கிறோம், எல்லாம் சமமா இருக்கு. ஆனா படிப்பத்தனையும் வேறா இருக்கு, வேலையத்தனையும் வேறா இருக்கு. நீ யாருன்னு கேட்டால் முக்கியமா சமமா இருக்கிற அடையாளம் சொல்லணுமா, இல்ல எங்களுக்குள்ள வேற்றுமை ஏற்படுத்துகிற அடையாளம் சொல்லணுமா? சமமா இருக்கிறது தானே சொல்லணும். இப்போ அதுக்கு அப்புறம் தான் வேற்றுமை ஏற்படுத்துறது சொல்லணும். ஏன்னு சொல்றேங்களுங்க, அவர் எடுத்துட்டு இருக்கிற பிறவியினால என்னெல்லாம் பண்றாருன்னு சொல்றோமே தவிர அவருங்கிறது யார், ஆத்மாங்கிறது யாருன்னு கேட்டா நம்ம தெரிஞ்சுக்கலையோ இல்லையோ. அந்த கல்வி இன்னும் முற்று பெறாத இருக்கவே தான் தேடிண்டே இருக்கும். நம்ம நிறைய இணையது படிச்சுட்டோம், இன்னதை இன்னும் நாம படிக்கவே இல்லை. என்னைக்கு நமக்கு இன்னது படிப்பு வந்துடுதோ அப்பதான் நிம்மதி பெருமூச்சே விடுவோம். ஓஹோ, நாம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுட்டோம். யாருன்னு தெரிஞ்சுட்டா தானே எதனால வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். யாருன்னு தெரிஞ்சுட்டா தானே எதற்காக வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்ததனுடைய காரணமும் எனக்கு தெரியல, நான் வந்ததனுடைய பயனும் எனக்கு தெரியல. இப்போ அது தெரியாதனால தான் தேடிண்டே இருக்கேன். நீங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அதை கற்றுக் கொடுக்க போறது இல்லை, எத்தனை கல்லூரி படிப்பு படிச்சாலும் அதை கற்றுக் கொடுக்க போறது இல்லை. அதை கற்றுக்கொள்வதற்கு ஆன்மீக கல்வி படைச்சுத்தான் ஆகணும். அது படிக்கிறோம்னாலே என்னென்ன கேள்விகள் வந்துடும், அதுக்கு என்னென்ன நம்ம பதில் தேடி ஆகணும். நான் யாருன்னு கேள்வி இருக்கு, எதுக்காக வந்தேன்னு இருக்கு, எதற்காக எதனால வந்தேன்னு இருக்கு, எதற்காக வந்தேன்னு இருக்கு. எல்லாத்த விட முக்கியமான கேள்வி, யார் பிரபஞ்சத்தை படைப்பது? நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தெல்லாம் சுவாமி நீர் தானே படைச்சீர், நாங்கள் படைக்கல. மிஞ்சி போனால் 2 குழந்தைகளை நான் படைச்சிருக்கேன். எங்கள் அப்பா 1 குழந்தையத்தான் படித்தார், அவ அப்பா 5 குழந்தைய படைச்சார். திருத்தராஷ்டிரன் 100 குழந்தைகளை படைச்சான். சகரமன்னவன் 60,000 குழந்தைகளை படைச்சான். அவ்வளவு தானே, அதுக்கு மேலே யாரும் படைச்சது இல்லையா? மிஞ்சி போனால் கதைப்படி பார்த்தாலும் இவ்வளவுதான். ஆனால் லோகத்தில் கோடானு கோடி பேர் இருக்கான்னு தெரியறதே, மொத்த பேரையும் யார் படைக்கிறா, ஏன் இப்போ பிறக்கிறா, ஏன் இப்போ போறா, ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல. படிப்பு முடிஞ்சு போச்சுன்னுட்டோம்னா அதனால தான் அது முழு பெறவே மாட்டேங்குது. நான் வந்ததுக்கு காரணம் தெரியணும், பயன் தெரியணும், யாருன்னு தெரியணும். யார் இத்தனையும் படைக்கிறார்கள்ங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிஞ்சின்றால்தான் நமக்கு தேடுதலுக்கு முக்கியத்துவம், அதனுடைய முடிவே கிடைக்கும். இப்படி வேணா வச்சுடலாமா? நாமெல்லாம் பிறந்தது இயற்கையாகன்னு சொல்லிட்டா என்ன? இப்போ சீற்றமெல்லாம் நடந்தது, ஒரே ஆழி பேரலை வருது, எங்கே பார்த்தாலும் சூறாவளி காற்று அடிக்கிறது, மழை பெய்யறது. அப்போ யாரான்னு ஒருத்தர் மழை கொட்டினான்னு சொல்றீரா சுவாமி? அப்படி தானே சொல்றீங்க. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் உண்டுன்னா அப்போ யாரோ ஒருத்தர் ஆகாயத்தில் நின்றுண்டு மழையே இந்த ஊரில் கொட்டு அப்படின்னு கொட்ட வச்சாப்புலன்னா சொல்றீர்னா? ஆமாம், அப்படித்தான் சொல்கிறேன். அப்படித்தான் சொல்றீங்கன்னா பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ யார் அது கொட்ட வச்சிருக்கணும்? உங்கள் தாத்தாவா? இல்லையோ, நான் இல்லையோ. அப்போ யாரா இருக்கணும்? ஓ, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதது கொட்டிருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் எங்களுக்கு பிடிக்காதவராக இருக்கணும் சுவாமி. ஏன்னா எங்களுக்கு பிடிக்காதது அவர் பண்ணுறாரோ இல்லையோ. அப்போ பிடிக்காதவர்னு தான். அந்த பிடிக்காதவர் யார்? இயற்கைன்னு சொல்லலாமா? இயற்கையாக சீரி இருக்கு, இயற்கையாக உற்பத்தி ஆகுது, இயற்கையாக மழை ஏற்பட்டிருக்கு. இப்போ பாரத தேசம் ஆசியா கண்டத்திலேருந்து பிரிஞ்சு இருந்தது எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. அது மெதுவாக வடக்கு நோக்கி நகர்ந்தது, வேகமாக மோதித்து
மோதின வேகத்துல தான் ஹிமாச்சலம் அப்படி நிமிந்தது. ஹிமாலயம் மலை சொல்றமே, அது மலையே அங்க இருக்கல. இப்போ ரெண்டும் வேகமா வந்து மோதித்து, மோதின வேகத்துல அப்படியே நடுவில் இருக்கிற மணல் திட்டு வசந்துடுது. இப்பவும் வசந்துட்டு இருக்கு. ஒரு லட்சம் ஆண்டுக்கு ஒரு தரம் கணக்கெடுத்து பார்த்தா ஹிமாலயம் இன்னும் வசந்துட்டே இருக்கு. ஏன்னா வந்து மோதின பாரத தேசம் இன்னும் நெருக்கிண்டே இருக்கு. ஆசிய கண்டத்தை நெருக்க 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 அப்ப மேல போய்த்தான் ஆகணும். ரெண்டை வச்சு பிதிக்கணும்னா உள்ள இருக்கிறது மேல போய்த்தான் ஆகணும். அதை போல இன்னைக்கும் போயிட்டு இருக்குன்னா, அப்ப யாரான ஒருத்தர் பாரதத்தை தள்ளின்னு வந்து தடால்னு சேர்த்து விட்டுட்டாருன்னு சொல்றீரா, இல்ல இயற்கையா நிகழ்ந்துன்னு சொல்றீரானால், இயற்கையான்னு சொல்ல போனால் அதுல ஒரு குறை இருக்கு. சொல்லிடலாம், சொல்லிட்டு தப்பிச்சுடலாம். ஏன்னா இயற்கையா நடந்தது, ஒருத்தரும் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சுடலாம். ஆனா இயற்கையா நடக்க முடியாது. ஒரு செயல் நடக்க வேணுமானால் அறிவிருக்கிறவர் நடத்தணுமா, அறிவில்லாதது நடத்தணுமா? நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு செயல் நடைபெற வேண்டுமானால் அறிவிருக்கிறவர் அதை நடத்தணுமா, அறிவில்லாதவர் அதை நடத்திவிடலாமா? அறிவில்லாதவரே பண்ணலாமே சுவாமி. மண்ணு பானையாருது, மண்ணுக்கும் அறிவு கிடையாது, பானைக்கும் அறிவு கிடையாது. மண்ணு பானையாடுச்சுன்னா அறிவில்லாதானே ஆச்சு. ஆச்சு தானேவா எடுத்து, மண்ணு தானேவா பானையா எடுத்து. இப்போ பஞ்சுக்கும் அறிவு கிடையாது, வேட்டிக்கும் அறிவு கிடையாது. பஞ்சு தானேவா வேட்டியா எடுத்து. எந்த பொருளை வச்சுன்னு இன்னொரு பொருளை படைக்கணும்னாலும் அறிவிருக்கிற ஒருத்தர் படைப்பாளி குறுக்க வர வேண்டியிருக்கே. நெசவாளி இல்லாம பஞ்சு நூல் ஆகாதே, 6 பொற்கொல்லர் இல்லாம தங்கம் சங்கிலி ஆகாதே, தச்சன் இல்லாம மரம் மேஜை ஆகாதே. அப்ப ஆரோத்தர் குறுக்க வந்தே ஆக வேண்டியிருக்கு. இயற்கை இயற்கைன்னு வெறுமை சொல்ல முடியாது. ஒருத்தன் இருந்து தான் ஆக வேண்டும். இல்லை இப்போ பால் கொடுக்கறது, பசுமாடு பால் கொடுக்கறதோ இல்லையோ, புல்லு போடுறோம், புல்லு பாலாருது, பசு பால் கொடுக்கறது. இதுக்கு யாருமே இல்லையே. என்னால் இருக்கு. அந்த பசுமாட்டுக்குள்ள ஆத்மா இருக்குங்கிறனே, அதற்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கத்தான் இருக்கு. பசு புல் சாப்பிட்டா பால் கொடுக்கும்னு யார் ஏற்படுத்தி வச்சிருக்கா? புல்ல மேஞ்சா பசு பால் கொடுக்கும்னு தெரியறது. பாம்பு தானே கொட்டினா விஷத்தை ஏற்றிடும்னு தெரியறது. ஏன் பசுமாட்டுக்கு விஷத்தையும் பாம்புக்கு பாலையும் கொடுக்கல? இயற்கையா நடந்தது தானே. அப்ப பாம்புக்கு தான் பால் கறக்கிற சக்தி இருந்தா என்ன, இப்போ பசுமாட்டுக்கு தான் விஷத்தோட கொட்டுற சக்தி இருந்தான்னா தெரியல சுவாமி. ஏனோ பசு தான் பால் கொடுக்கறது, ஏனோ பாம்பு தான் கொட்டுறது, அதுக்கு தான் விஷம் இருக்கு தெரியல. இப்போ அது நம்ம தேள் கொட்டினா குறைச்சலான விஷம், பாம்பு கொட்டினா அதை விட வீரியம் இருக்கிற விஷம், நாகப்பாம்பு ராஜநாகம் கொட்டித்துன்னா உடனே, இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இப்போ இயற்கைன்னு விட்டுடலாமான்னு பார்த்தா எதுவுமே இயற்கையில கர்த்தா காரியம் இல்லாத நடக்கவே நடக்காது. ஞானம் இருக்கிற அறிவு இருக்கிற பண்ணித்தான் ஆக வேண்டியது. ஆக மொத்தத்தில் இந்த உலகம் முழுக்க படைக்கப்பட்டு இயங்கின்றே இருக்குன்னால் இந்த சக்கரம் சுத்துறதே தானே சுத்திக்குமா? தானே சுத்தவே சொத்தாது. கண்ணன் அதைத்தான் கீதையில சொல்றார். இது தானே இயங்கிறதுன்னு யாரேனும் ஒருத்தன் நினைத்தால் அவன்தான் அர்ஜுனா அசுரன்கிறார். அவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வேறுபடுத்துறார். இன்னன்னார்லாம் தேவர்கள், இன்னன்னார்லாம் அசுரர்கள். யார் தெரியுமா தேவர்கள்? கடவுள் ஒருத்தர் படைத்து உலகத்தை இயக்குகிறான்னு தெரிந்து கொண்டால் ஒத்துண்டா அவன்லாம் தேவன் கிடையவே கிடையாது. இது தானா இயங்கிட்டு இருக்கு, நானா இயக்கிறேன்னு நினைச்சது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்தால் அவர்கள் தான் அசுரர்கள். அதனால நாம இப்போ அசுரன் உடனே தலையில கொம்பு முளைச்சிருக்கும், கருப்பா இருப்பா, ஹாஹா ஹாஹான்னு சிரிச்சுன்னு வருவா, இதெல்லாம் தேடவே வேண்டாம். இப்போ அப்படி சொல்லவே இல்லை. வரப்போ அதே தேவன் உடனே பளபளான்னு இருப்பா, ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகாலாம் நாட்டியம் ஆடிண்டே இருப்பா, அதெல்லாம அவர் சொல்லவே இல்லை. இப்போ மனித உடல்ல கூட இருக்கலாம், ஆனா தன்மை பண்பு தெய்வ பண்பாக இருக்க வேண்டும். நம்ம மனித உடல்லே இருக்கலாம், ஆனா பண்பு அசுர பண்பா படுறது. அசுரர்களோ தேவர்களோ உடல் ரீதியா கலியுகத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் கிருத்தயுகம் திரேதாயுகத்துல தான் தேவர்களுடைய உடலா கண்டுபிடிச்சுடலாம். அசுரர்கள்னா ஹிரண்யகசிபு இப்படி இருப்பார், ஹிரண்யாட்சன் இப்படி இருப்பார், கம்சன் இப்படி இருப்பார்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப கலியுகத்துக்குள்ள மொத்த பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மனுஷாலாட்டம் தான் இருப்போம். 2 கை 2 கால், ஒரே கழுத்து, 2 கண், நாக்கும் 1, ஆனா பேசுறது 2 வச்சுங்களேன். நாக்கு ரெட்ட நாக்குன்னு சொல்லலையா? அப்போ அதுவும் 1 தான் இருக்கு, கருவி 1 தான் இருக்கு. நாம போய் பேசணும்னா சரி நாக்கு 2 நாக்கு பேசுறார், அந்த அளவுக்கு ஆயிடுத்தே தவிர மற்றபடிக்கு மொத்த மனிதர்கள் உருவத்தோடு இருக்கும். இப்ப கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் பண்பை வச்சுதான். இவர் குணம் தெய்வ குணமா, இவர் குணம் அசுர குணமா? அசுர குணம்னு கண்ணன் ஆற தெரியுமோ தள்ளி ஒதுக்கி வைக்கிறார். யார் ஒருத்தன் உலகம் தானே இயங்குகிறதுன்னு ஒத்தே கொள்ள முடியாத வாதத்தை செய்கிறானோ அவன் அத்தனை பேரும் அசுரன். யார் உலகம் ஒருத்தலால் இயக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறானோ அவன் தேவன். கண்ணா நீ திடீர்னு இப்படி சொல்றையே, ஏன் நான் ஒருத்தர் இயக்கிறார்னு ஒத்துக்கணும்? கண்ணன் திரும்பி கேட்கிறார். அப்ப காரணம் இல்லாமல் காரியம் உருவாகும்னு சொல்லலையா?
கர்த்தாவே இல்லாம உலகம் படைக்கப்படும்னு சொல்றியா? ஒரு இடத்துல பூச்செடி முளைச்சிருக்குன்னா கூட கர்த்தா உண்டுங்கிறமே. அந்த கர்த்தா யார்? மனிதன் முதல் கர்த்தா. ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஆத்மா, அந்தந்த கர்த்தா. இதுக்கு மேல செயல்படுத்தி இந்த உலகத்தையே நடத்தி கொண்டு வருகிற பகவான் முக்கியமான கர்த்தா. அவர் காரைத்தான்னு சொல்லும். இந்த படிப்பு நம்முடைய பாடத்திட்டத்துல வரவே இல்லை. ஆத்ம கல்வி வரல, பரமாத்மாவை பத்தின கல்வி வரல, பக்தியை பத்தின கல்வி வரலையோ இல்லையோ. அதனாலதான் முழுமை பெறாம தேடிண்டே இருக்கும். ஆரம்பத்திலேருந்து நான் யாருன்னு சொல்லி வளர்த்துட்டோம்னால் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி வளரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருக்கும். ஆனா நம்ம இப்ப எப்ப ஆத்மா கல்வி கத்துக்கிறதுக்கு வரோம்? ஆஞ்சு ஓஞ்சு 45 அடுத்து பிள்ளை பொண்ணெல்லாம் படிக்கிறதுக்கு போயாச்சு, ஓய்வு பெற போறோமோங்கிற பயமும் வந்துடுத்து, இனிமே வேலை கிடைக்காது போல் இருக்கே அப்படின்னா நம்ம கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு வந்துடுவோம். அப்பதான் இவனுக்கு தோணவே ஆரம்பிக்கிறது. ஏன் இவர் 6 வயசுல கிருஷ்ணாராமா கோவிந்தா வாண்டான்னு சொன்னாலன்னா சொல்லி கொடுத்தோம். குழந்தைகளை நம்ம மடி முன்னாடி உட்காந்து வச்சுட்டு கிருஷ்ணாராமா கொட்டு கோவிந்தா கொட்டுன்னு கையை ரெண்டையும் தட்ட வச்சு நாமும் முன்னாடியும் பின்னாடியும் குழந்தையோட ஆடி நீயும் பஜனை பண்ணுன்னு பண்ணோம். எல்லாம் 2-3 வயசுக்கு பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 16 வயசான உடனே மொத்தத்தையும் மறந்துட்டோம். நாம மறந்த உடனே அவர்களும் மறந்துட்டார்கள். இப்ப அப்படியே வயசாயிடுத்து. அந்த வயசுல நான் 3 வயசுக்கு எனக்கு எவ்வளவுலாம் கற்றுக் கொடுத்தேன் தெரியுமோ? இப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா என் பொண்ணு. சொல்ல மாட்டா. இவரே சொல்றதுக்கு ஆசைப்படலையே. அந்த பொண்ணு என்னென்னமோ வகுப்புக்கு கூட்டின்னு போனாரே தவிர ஆன்மீக வகுப்புக்கு பொண்ணே போய் படி இல்லை பொண்ணு அதெல்லாம் ஒன்று வயசே ஆளு சுவாமி. இப்போதான் பொண்ணுக்கு வயசு 12-13 வயசு ஆகுது. இதுக்குள்ள போய் ஆன்மீக கல்வியானால் பிறந்தண்ணிலேருந்து ஆத்மா ஒன்று தான் அவளுக்குள்ள இருக்கிற ஒரே உண்மை. மற்ற எத்தனையுமே வந்து ஒத்தி கொண்டது, மற்றதெல்லாம் ஒட்டின்ற உண்மையை தவிர இருக்கிற உண்மை பிறந்தண்ணிலேருந்து இருக்கிற ஒரே உண்மை ஆத்மா. ஆனா என்னமோ அந்த கல்வியை மட்டும் ஒத்தி போட்டுட்டே போறோம். எந்த உபன்யாசத்தையும் அடிய நிச்சயமா சொல்றேன் 60 தான் சராசரி வயசா வரும், அதுக்கு கீழே இருக்காது. அப்ப கீழே இருக்கிறவள எங்க போயிருக்காள்னா 60 ஆட்டம்னு காத்துன்னு இருக்கா. அவ்வளவுதான் சொல்லணுமே தருவ. இப்போ அவர்கள் 60 ஆனா கேட்கறதுக்கு வந்துருவா. ஏன்னா அப்பதான் ஆத்மாவை பத்தின சிந்தனை வருது. போனா போறது அப்பவானும் வந்து தொல்லியோ, எப்பவானும் வராம போறதுக்கு அப்போதாவது வந்த தொல்லியோ, வராமலே போயிடல இல்லையா. வர்றப்போ என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். வருமுன் காக்கணும். அப்ப அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் பார்ப்போம். அப்ப இதுகார என்னென்ன கேள்விகள்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ நான் ஆறுன்னு தெரியல, எதுக்கு வந்தேன்னு தெரியல, எதற்காக எதனால் வந்தேங்கிறது தெரியல. இது பிறவிங்கிறோம், ஆத்மாங்கிறோம், பரமாத்மாங்கிறோம். இதை பத்தி படிக்கவே இல்லை. இது எல்லாமே அபூர்வ பதார்த்தம். அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயம். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆசை இருக்கணுமா இல்லையா? பார்க்காத ஊரை பார்க்கறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குமோ இல்லையோ? தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கும். ஆகாய விமானம் பறக்கிறதே, பறக்கிற இடத்துல இருக்கிற காற்றை யார் கண்டுபிடிச்சா, ஆகாயத்தை யார் கண்டுபிடிச்சார்கள், நன்னா தளிகை பண்றேன், சக்கரை பொங்கல் பண்ணி ரொம்ப நன்னா சாப்பிட்றேன், ஆனா அது எப்படி வெந்து போறதுன்னு தெரியல. நெருப்பை யார் கண்டுபிடித்தார்கள் தெரியல. பல கேள்விகளுக்கு பதில் தெரியல. ஆனா தெரிஞ்சுக்கணும். தெரியாதனாலதான் நம்ம தேடுதல் வேட்டை தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பொதுவா எதனால நம்ம தெரிஞ்சுக்க போறதில்ல தெரியுமோ? ஒரு தப்பான அபிப்பிராயம். நன்னா கேட்டுங்கோ. இந்த அபிப்பிராயம் மாறித்துன்னா தான் இந்த கல்வி கற்கவே வருவோம். ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா வாழ்வியலுக்கும் அறிவியலுக்கும் நேர் எதிர் ஆன்மீகம். இது ரொம்ப நாளாக போதிக்கப்பட்டு வர்றது. ஆன்மீகம்ங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. மேல அது விஞ்ஞானத்துக்கு நேர் எதிர் தெரியுமோ? நீங்க விஞ்ஞான பூர்வமாக அதை நிரூபிப்பீடா? அடுத்த கல்வியாக தானே வரும். கோவிலுக்கு போகணும், நெத்தி கட்டுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் புடவை உடுத்திக்கணும், இந்த பண்டிகை அன்னைக்கு இங்கே போகணும்னு சொல்லிடலே என்ன பயன்? விஞ்ஞான ரீதியாக நிரூபிப்பீடா? இந்த கேள்வி தானே எல்லாருக்குமே வருது. இப்போ சீச்சோறு நட்டுக்கணும், நெத்தியில் குங்குமம் போட்டுக்கணும், இதை போல திருமங்கல்ல சரடு போட்டுக்கணும், காலில் மெட்டி போட்டுக்கணும், நடுவில் வகுடு, வியாழக்கிழமையானா விளக்கெல்லாம் சித்த பண்ணி தேய்ச்சி வைக்கணும், வெள்ளிக்கிழமையானா விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், அஷ்டோத்தர நாமாவளி சொல்லணும், இந்த யாருக்கோ தான தர்மம் பண்ணணும். இது இத்தனையும் என்ன சுவாமி நீராக எழுதின கதையா? ஏதானு உண்டா இல்லையா? இப்படிலாம் ஏதானு தேவை இருக்கான்னே தெரியல. இப்போ இதை நம்ம சொல்ல சொல்ல அடுத்த தலைமுறையினர் ஒத்துக்கிறதாகவே இல்லை. அவர்களுடைய ஒரே கேள்வி, இதெல்லாம் எதுக்கு? நான் இது பண்ணாதான் சாப்பிட முடியுமா? இது பண்ணாதான் தூங்க முடியுமா? இது பண்ணாதான் படிப்பு வருமா? எல்லாத்தையும் விஞ்ஞான நீதியா நிரூபிங்கோ. ஆகவே இப்ப என்ன ஆயிடுத்து பேச்சு வழக்கில் என்னால், மெஞ்ஞானம் ஆன்மீகம் என்பது விஞ்ஞானத்துக்கு எதிர். ஆகவே அது உதவாது. நாம் படிச்சிருக்கிறது விஞ்ஞானம், ஆனா மெஞ்ஞான கல்விங்கிறது வேற. அது படிக்கட்டே வேற, இது படிக்கட்டே வேற. ஆகவே நாங்கள் அது ரெண்டும் ஒத்தே வராது. மேலும் அன்றாட வாழ்க்கைக்கு ஒத்தே போகாது. இவர்கள் ஏதோ சொல்லிட்டு இருப்பா, பூஜை பண்ணுன்னா யார் போய் சம்பாதிக்கிறது? அதென்ன பண்ணணும்? இப்போ
படிங்கிற நேரத்தில் போய் 10 பாட்டு தெரிஞ்சுட்டியா, திருப்பாவை தெரிஞ்சுட்டியா, மார்கழி மாதம் வருது திருப்பாவை சொல்லுவியா, ஆண்டாள் யாருன்னு தெரியுமா, கதை தெரியும். அவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருந்தா ஆண்டாளை நான் தெரிஞ்சுட்டா என்ன, தெரிஞ்சுக்காட்டா என்ன? இப்போ இதனால் எனக்கு ஒரு பயனும் இல்லையே. பயனில்லைங்கிறது ஒரு முக்கிய குற்றச்சாட்டு. அன்றாட வாழ்க்கைக்கு பயனே கிடையாது, ஆன்மீகத்தினால பயன் இல்லை. 2வது, இது அன்றாட வாழ்வியலுக்கு விஞ்ஞானத்துக்கு பொருந்தவே பொருந்தாது, நேர் எதிர். இதுதானே எங்கும் எழுதப்படுகிறது. உங்க அப்பா அம்மா சொல்றான்னு கேட்கவே கேட்காதே, நீ சிந்தி. உன்னை ரொம்ப நாளாக இவ சிந்திக்க விடாம தடுத்து வச்சுட்டா. இப்படின்னு இவன் சொல்றான். இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன உணவெல்லாம் சாப்பிடுன்னு ஓஹோன்னு விளம்பரப்படுத்தினாலோ அதை சாப்பிடாதீங்க, உடம்புக்கே அதுதான் ஆபத்துன்னு இப்போ எழுத ஆரம்பிச்சுட்டா. பல உணவுகள், இந்த திடீர் உணவெல்லாம் இருப்பார், சட்டுன்னு அவசர உணவு, அதுக்குன்னு ஓஹோன்னு கடை திறந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதை சாப்பிட்டு போங்க. எதுக்கு பழையபடிக்கு அடுப்பை ஏற்றி ஒலை ஏற்றி அதை மெதுவாக வெந்து அதெல்லாம் வேண்டாம், இட்லி வேண்டாம், கஞ்சி வேண்டாம், ஒன்று வேண்டாம், கோதுமை வேண்டாம், ராகி வேண்டாம், விட்டுடுங்க, நாங்கள் பண்ணித்தரோம் பாருங்க. அப்படி சுட கொடுப்போம், 10 ரூபா கொடுங்க, வாங்குங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன் உங்கள் வீட்டில் போய் அடுப்பெரிக்க வைக்கிறார்களே, உங்களை ரொம்ப நாளாக அடக்குமுறை பண்ணியிருக்கா, எல்லாம் எழுதினான். எத்தனை உண்டோ எழுதிட்டு இன்னைக்கு உங்கள் கொழுப்புக்கெல்லாம் அதுதான் காரணம், உங்களுடைய சக்கரை வியாதிக்கெல்லாம் அதுதான் காரணம், உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறி போச்சு, அதை மட்டும் சாப்பிடாதீங்க. நீங்கள் நன்னா இருக்கணும்னா ஒன்று சாப்பிடுங்க. மாட்டுக்கு தினமும் என்ன கொடுக்குறோமோ அந்த தவிடு சாப்பிட்டீங்கன்னா ஓஹோன்னு இருப்பீள் சொல்லிட்டாள். இப்போ எல்லாரும் எழுதியாச்சு. அப்போ நம்ம கோதுமை தவிடு அரிசி தவிடு சாப்பிட்டா நன்னா இருக்குமா, நன்னா ஏறி இறங்கி உழைங்கோ. முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது உங்களை எதுக்கு வேலை செய்ய வைக்கணும், இந்தாங்கோ துணி துவைக்கணுமா யந்திரம் வாங்கி வச்சுங்கோ, பாத்திரம் தேய்க்கணுமா யந்திரம் வாங்கி வச்சுங்கோ, எல்லாம் யந்திரத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த யந்திரமயமான வாழ்க்கையாலே உங்கள் வாழ்க்கை தரமே கெட்டு விட்டது. கணிப்பொறி கிடச்சுடுத்து வாழ்க்கையை முன்னேறெடுத்துன்னா இன்னைக்கு கணிப்பொறி முன்னாடி உட்காந்து முதுகே போயிடுத்துங்கிறான். அப்போ அதுவும் சொல்லி இதுவும் சொல்லிட்டே இருந்தால் எத்தான் நம்புறது? இப்போ இதன் வழி போனோமானால், ஆகவே இதெல்லாம் உண்மையில இதுதான் உதவாது. வேணும்னு தாங்கள் உதவுவோன்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக ஆன்மீகம் உதவாது, மெஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம் எதிர்னு கட்டப்பட்ட கதை, அவ்வளவுதானே தவிர எத்தனையோ நாளா மெஞ்ஞானத்தை பத்தி பேசினதான் வந்திருக்கோம். விஞ்ஞானம் மெஞ்ஞானத்துக்கு விரோதமே இல்லை. முதல்ல அதை நன்னா புரிஞ்சுப்போம். இதை விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கணும்னு சொன்னால் தாராளமா நிரூபிக்கலாமே. ஒவ்வொரு விஷயம் எது ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதை விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கலாம். இவ விஞ்ஞான ரீதினா என்ன தப்பு பண்ணிவிடுறா, நியாயமா நிரூபிக்கணும்னு சொல்றதை விட்டுட்டு விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டதா இருக்கணும்னு தப்பர்த்தம் பண்ணிக்கிறான். அங்கதான் நம்ம மொத்தமா தப்பு பண்ணிடுறோம். இதை இப்படிங்கிறத நிரூபிக்கிறேன்னா நானும் நீங்களும் உட்காந்து பேசி நிரூபிச்சுடலாம். ஆனா உலகம் என்ன கேட்கறது, என்ன அது நியூட்டன் உங்க ஆன்மீகத்தை ஒத்துன்னு இருக்காரா, யாரு மின்சாரம் கண்டுபிடிச்சாரோ அவர் எதுக்கு எங்க ஆன்மீகத்தை ஒத்துக்கணும்? இப்போ அவரும் ஆன்மீகத்தை ஒத்துன்னு தான் இருக்கார். அப்ப யார் கண்டுபிடித்தார்களோ விஞ்ஞானிகளோ அவர்கள் ஒத்துக்கொண்டாதான் ஆன்மீகம் சிறந்ததுன்னு தப்பா பிரச்சாரம் பண்ணப்படுறது. அவர்கள் ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை விட எப்ப விஞ்ஞானம்னு சொல்றோமோ, மெஞ்ஞானம்னு சொன்னால் மெய்யுங்கிற வார்த்தை இதுல தான் சேர்ந்துருப்பாருங்க. அதுல இருக்கிறது விஞ்ஞானம்னு இருக்கு. ஞானம் அறிவு, விஞ்ஞானம் விசேஷமான அறிவு, மெஞ்ஞானம் உண்மையான அறிவு. இப்போ உண்மையான அறிவு உங்களுக்கு வேணுமா அல்லது சிறப்பான அறிவு உங்களுக்கு வேணுமா? ஒருத்தர் ரொம்ப நல்ல அறிவு புத்திசாலி சுவாமி, ஆனால் எங்களையே குழப்பிடுவார். அவர் 1/2 மணி பேச விட்டோன்னு வச்சுக்கோம், அவர் சாமர்த்தியத்தை வச்சு பொய்யையே உண்மையாக எங்கள்கிட்ட நிரூபிச்சுட்டு போயிடுவார். அந்த ஆளை உங்களுக்கு பரவாயில்லையா? அப்படி பேசுறவரே நீங்கள் பேசிக்கிறேன் சாமி, அது பேசலாம் தெரிய வேண்டாம், உண்மையை பேச சொல்லும், உடனே அதை தானே சொல்லுவோம். அப்போ உண்மை முக்கியமா சிறப்பு முக்கியமானா உண்மைதான் முக்கியம். ஆகவே விஞ்ஞானம் உங்களுக்கு வேணுமா, விசேஷ ஞானம் வேணுமா, இல்லை சத்தியமான ஞானம் வேணுமான்னா மெஞ்ஞானத்துல தானே சத்தியமான ஞானம் இருக்கு. ஆனாலும் ஒன்றும் முரண்பாடே இல்லை. இப்போ என்னென்னலாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருக்கோ அதை சரிப்படுத்தி வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்த சொல்றதே மெஞ்ஞானம்தான். मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।